எஸ்பிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் MS11 வாரியர்ஸ். சோ ஒரு இன்னிங்ஸோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 35 மினிட்ஸ் தாண்டிச்சுனா ஒரு ஃபீல்ட் உள்ள வந்தாங்க. பேட்ஸ்மேன் ஹேமராஜ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல சாண்டி. மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு சென்சிபிளான பிளேயிங்க. ஒரு சிங்கிளை பார்க்க முடியுது. மேட்சோட செகண்ட் பால் அகல பந்து ஆனே விடலாம். இங்க இருந்து அம்பையரே தவறலாம். பவுலர் நேம் ராம். நல்ல பால். இதற்கிடையில் லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ட்ராப் ஆயிருக்கு. இதோட அஞ்சாவது பால் பேர்கிட்ட இருந்து ஒரு வைடுக்கான காலு. இது ஒரு ரீபால். நல்ல ஷாட்கான முயற்சி. ஒரு நாளுக்கான வாய்ப்பா பவுண்டரிங்க. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சாண்டி. அடுத்த பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. பட் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. இங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். இந்த ஓவரோட கடைசி பால். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளேன்றதால கரெக்டாக யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சாண்டி. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் ஒரு நல்ல டாட் பாலை பார்க்க முடியுது. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. லெக் சைட் திசையில் தட்டிட்டு ஃபீல்டர் இருக்கிறதால இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பால் சுவிட்சுக்கான ட்ரை. ஃபுல் டாஸ் பாலாக மாட்டிருக்கீங்க. 6க்கான வாய்ப்பா 6ங்க. மீண்டும் தன்னோட பேட்லேருந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சாண்டி. முதல் பவுண்டரி மட்டும் இல்லாமல் ஒரு முதல் 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட 3வது பால் நல்ல பாலுங்க. ஆஃப் சைட் திசையில் தட்டிட்டு இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஹேமராஜ். இந்த ஓவருக்கான 4வது பால் ஸ்ட்ரெயிட்டாக ஆடப்பட்ட ஷாட்டு. ஒரு 4க்கான வாய்ப்பு பவுண்டரிங்க. ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுது ஒரு ஹேமராஜ் கிட்ட இருந்து. ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. நல்ல டாட் பாலை பார்க்க முடியுது ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் பவுலர் கிட்ட இருந்து ஒரு நல்ல டாட் பால். அவரோட ஒரு நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் ஃபீல்டர் இல்லை. நோமேன் ஷாட்டில் விழுந்திருக்காத. இங்கே ஒரு ரன்னை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஹேமராஜ். ஒரு நல்ல ஷாட்டுங்க. அங்கே எக்ஸ்ட்ரா கவர் சைடில் அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. அங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பா. சின்ன ஃபீல்டிங் தடுமாற்றம். இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவுலர் கிட்ட ஒரு நல்ல பாலை பார்க்க முடியுதுங்க. ஓவரோட 3வது பால் விக்கெட்டுங்க. போன பால் விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. இந்த முறை அதை கிளீனா செஞ்சிருக்காரு பவுலர். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மணி. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இல்லைங்க, இங்க ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பைஸ் முறையில. ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சாண்டி. நல்ல கட்டரை பார்க்க முடியுங்க. நல்ல டாட் பாலுங்க. நல்ல பவுலிங் ஆயிட்டு இருந்து 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்கதால இது ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. நெக்ஸ்ட் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சாண்டி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சாண்டி. ஓவரோட 2வது பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்விட்ச் இட் முறையில 6 இல்ல 4 6ங்க. நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது இங்க சாண்டி கிட்ட இருந்து. இதோட அவர்கிட்ட இருந்து 2வது 6ஐயும் பார்க்க முடியுது. நல்ல பிளேங்க. நல்ல பந்து லெக் சைடு திசையில் ஆடி இருக்காங்க. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. இங்க ஃபீல்டர் தடுத்திருக்காரு. இங்க பேட்ஸ்மேன் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சாண்டி கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க தொடர்ச்சியா. ஒரு சென்சிபிளான பிளேங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஆஃப் சைட் திசையில் அடிச்சிட்டு இங்க ஒரு ரன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதோட 5வது பால்
ஒரு வைடு சிக்னல் அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ரீபால். ஒரு நல்ல பிளேங்க, லெக் சைடு திசையில் ஆடி இருக்காரு. ரெண்டு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மணி. ஒரு நல்ல பாலுங்க, பட் ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க ஒரு மணி கிட்ட இருந்து. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு நல்ல ஃபீல்டிங், எக்ஸலண்டா ஃபீல்டிங். ஸ்ட்ரைக்ல இப்போ பேட்ஸ்மேன் சாண்டி. ஓவரோட ரெண்டாவது பால். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு ஆறுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நல்ல முறையில கேட்ச் எடுத்திருக்காருங்க ஃபீல்டரு. நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் சாண்டி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கலை. மூணாவது இங்க ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது. நாலாவது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேப்ல ஒரு நாலுக்கான வாய்ப்பா. நல்ல ஃபீல்டிங். ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதாங்க. அவரோட அஞ்சாவது பால். ஒரு நல்ல பிளேங்க, அருமையான பிளேவை பார்க்க முடியுது அவர்கிட்ட. ஸ்ட்ரைக்ல மீண்டும் பேட்ஸ்மேன் கலை. இந்த ஓவரோட கடைசி பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, இது நாலுங்க. கண்டிப்பா பேட்ல பட்ட உடனே பால் தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. கலை கிட்ட இருந்து அவரோட முதல் பவுண்டரியை பார்க்க முடியுது. எஸ்சிசிசி அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக விவேக். அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. இந்த ஓவரோட முதல் பால். ஒரு நல்ல சென்சிபிளான பிளேங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பா. ஆமாங்க, இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவரோட ரெண்டாவது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே இந்த முறை. அவரோட மூணாவது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கலை. ஒரு நல்ல பிளேங்க, லேட் கட் முறையில் ஆடி இருக்காரு. இங்க ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. இங்க ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. நல்ல பாலுங்க, பட் அம்பையர் கிட்ட இருந்து ஒரு வைடுக்கான கால். இது ஒரு ரீபால். ஒரு நல்ல பாலுங்க, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலேயே தட்டிட்டு இங்க ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. ஒரு நல்ல சுவிட்சுங்க, நல்ல ஷாட். கண்டிப்பா 4. நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது கலை கிட்ட இருந்து. அவரோட ரெண்டாவது பவுண்டரி. விவேக் கிட்ட இருந்து இந்த ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கலை. ஒரு நல்ல பிளேங்க, நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. ஒரு சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட. பட் இங்க ஒரு சிங்கிளை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஓவர் போடுறதுக்காக ராம். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கலை. மொதல் பால் ஒரு அகலப்பந்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க, தொடர்ந்து 2 பாலை வைடா போட்டிருக்காரு. ரீபால். ஃபர்ஸ்ட் பால். தொடர்ந்து 3 பாலுங்க, தொடர்ந்து 3 பால் வைடா வந்திருக்கீங்க. பவுலர் மேல ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு ரீபால். ஒரு நல்ல பாலுங்க, அருமையான பண்ணுங்க. இங்க லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. ஒரு நல்ல பாலுங்க, மீண்டும் ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டுட்டு இருக்காரு. இங்க ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து 3 வைட போட்டாலும் 2 நல்ல பால் போட்டிருக்காரு, பவுலிங் போட்டிருக்காருங்க. இந்த ஓவரோட மூணாவது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கலை. மீண்டும் மேலதாங்க, மீண்டும் ஒரு லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவருக்கான 4வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, பட் இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஆமாங்க, அங்க தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு ரன் அவுட் முறையில் பேட்ஸ்மேன் மணி. சாரிங்க, இது ஒரு வைடு கால் கொடுத்துருக்காங்க. இது நல்ல பால் இல்லை, பட் அவுட்டு தான். பட் பால் வந்து வைட் கால்.
இது ஒரு ரீபால். ஒரு நல்ல ஷாட்டுங்க அங்கே. ஆறுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. அங்கே கேட்ச் எடுத்திருக்காரு ஃபீல்டரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் கலை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். இந்த ஓவரோட 5வது பால். ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு அருமையான பவுலிங்க. இந்த ஓவர் முழுக்கவே ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு ராம். இந்த ஓவரோட கடைசி பால். மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு நல்ல யார்கட் டாட் பால் இங்க. இந்த ஓவர் இதோட இங்க முடியுது. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஹரிஷ். வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவர். இது ஒரு ரீபால். ஒரு நல்ல பாலுங்க. ஒரு அருமையான பாலை பார்க்க முடியுது. ஒரு நல்ல டாட் பால். இந்த ஓவரோட 2வது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க. ஆறுக்கான வாய்ப்பு. ஆறுங்க. ஹரிஷ் கிட்ட இருந்து அவரோட முதல் ஆறு இங்க பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான 3வது பால். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு டாட் பால். இந்த ஓவரோட 4வது பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க அங்க. ஆறுங்க மீண்டும். ஹரிஷ் கிட்ட இருந்து அவரோட 2வது ஆறை பார்க்க முடியுது இந்த ஓவரில். ஒரு நல்ல பேட்டிங்க. இந்த ஓவரோட 5வது பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு ஆறுங்க இங்க. இந்த ஓவர்ல கிட்டத்தட்ட 3 ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் ஹரிஷ். ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது. இந்த ஓவரோட கடைசி பால். பவுலர் கிட்ட ஒரு பவுலிங். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. ஒரு 4க்கான வாய்ப்பா. ஃபீல்டர் இருக்காருங்க. நல்ல தடுப்பு. நல்ல ஃபீல்டிங். அருமையான ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. நான் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. அண்ட் முதல்ல ஓவர் போடுறதுக்காக MS11 வாரியர்ஸ்க்காக செகண்ட் இன்னிங்ஸ்க்காக SSCக்காக பேட்ஸ்மேன் செகண்ட் இன்னிங்ஸோட முதல் ஓவரோட முதல் பால். ஒரு நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. இந்த ஓவரோட 2வது பால். ஒரு சுவிட்ச் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணி 2வது பால்லேயே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. இந்த ஓவரோட 3வது பால். மீண்டும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவரோட 4வது பால். நல்ல ஷாட்டுங்க. பட் அம்பையர் மேலே பட்டு பால் டிவியேட் ஆகி ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு மட்டுமே. இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாபு. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பாபு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுதீஷ். இவரோட 5வது பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுதீஷ். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஆறுக்கான வாய்ப்பா. ஆறுங்க. அருமையான ஷாட் இங்கே பார்க்க முடியுது சுதீஷ் கிட்ட இருந்து. SSCக்காக முதல்ல 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு சுதீஷ். செகண்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. பேட்ஸ்மேன் சுவிட்ச் ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு பாலை ஒயிடாக போட்டிருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவரோட 3வது பால். அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ஒயிட் கால். ஒரு ரீபால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்ல கேட்ச் எடுத்திருக்காருங்க அங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. பேட்ஸ்மேன் சுரேஷ். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மோகன். ஒரு நல்ல பாலுங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டிருக்காரு. ஒரு அருமையான டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு வைடுக்கான பாலுங்க.
ஃபீல்டர் இருக்காரு. நன்றி நன்றி கணவரே. ஸோ இது ஒயிடுக்கான ரன் மட்டும் தான், எக்ஸ்ட்ராஸ் எதுவும் வேறு எதுவும் இல்லை. இது ஒரு ரீபால். நெக்ஸ்ட் பால். ஆமா நல்ல ஒரு லெக் சைட் தடுப்பாட்டம். திசையில் ஒரு சிங்கிளை மட்டும் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுதீஷ். ஆஹா. இதற்கு இடையில் ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்கே அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். அவுட் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோ கட்டர் பாலுங்க. டாட் பால். இந்த ஓவருக்கான 3வது பால். நல்ல சென்சிபிளான பிளேங்க. மீண்டும் ஆஃப் சைட் திசையில் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். ஆஃப் சைட் திசையில் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு 2 ரனுக்கான வாய்ப்பா. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இல்லைங்க இங்கே ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6க்கான வாய்ப்பா. இல்லைங்க பால் தேவையான டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணல. பட் இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுதீஷ். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்கே அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரவணன். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். இந்த ஓவரோட முதல் பால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. இது ஒரு கேட்ச். டிராப் ஆடின்னு இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. பட் இங்க டிராப் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏசிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹரி. ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். நல்ல டாட் பாலை பார்க்க முடியுது இங்கே பவுலர் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுதுங்க. நெக்ஸ்ட் பால் போல்டுங்க. கிளீன் போல்டு. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இங்கே ஹரி தன்னோட விக்கெட் வந்து வெளியேறிட்டு இருக்காரு. எஸ்ஏசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விவேக். இந்த ஓவரோட செகண்ட் பால். நல்ல சென்சிபிளான பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் தட்டியிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. இந்த ஓவருக்கான 3வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நிதிஷர். இது ஒரு நல்ல டாட் பால். நல்ல டாட் பாலுங்க. மீண்டும் பட் லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விவேக். இந்த ஓவரோட 5வது பால். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு 4க்கான வாய்ப்பா. 4ங்க. ஒரு நல்ல பவுண்டரியை பார்க்க முடியுது விவேக் கிட்ட இருந்து. தன்னோட முதல் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு விவேக். இந்த ஓவரோட கடைசி பால். பிளேங்க. ஃபீல்டர் கையிலே அடிச்சிட்டிங்க. ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் அரவிந்த். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விவேக். இந்த ஓவரோட முதல் பால். சுவிட்சுக்கான ட்ரை. பின்னாடி ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நிதிஷ். ஒரு ஒயிட் பால். ஒரு நல்ல ஸ்டாப்பு இங்கே கீப்பர் கிட்ட இருந்து. இது ஒரு ரீபால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்டர் கைக்கே போகுதா. எடுத்திருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் எடுத்து வெளியேறாரு நிதிஷ். எஸ்ஏசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின். மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா. இங்க கொடை கிளம்பி இருக்குங்க. கேட்ச் டிராப் பண்ணியிருக்காரு இங்க ஃபீல்டரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விவேக். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. பட் ஃபீல்டர் இருக்காரு. 2 ரனுக்கான வாய்ப்பா. இல்லைங்க இங்க ஒரு ரன் மட்டுமே. ஒரு நல்ல த்ரோவை பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அஸ்வின். ஒரு நல்ல பாலுங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டிருக்காரு. நல்ல டாட் பால். 7வது ஓவர் போடுறதுக்காக சரவணன். இந்த ஓவரோட முதல் பால்.
ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. சூப்பரா போடுறாரு. ஒரு ரன் மட்டுமே. 12 பால் 55 ரன் அடிக்க வேண்டியிருந்தது. பால் ஃப்ரம் சரவணன். இந்த ஓவரோட 2வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அஸ்வின். இதற்கிடையில் ஒரு லெக் சைடு திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா? ஆமா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்க. இந்த ஓவரோட 3வது பால். வைடுங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. கரெக்டாக கேமரா ஸ்டாண்டுக்கு நேராகவே வந்துருச்சு. இந்த பால் போன பால் ஒயிட். ஸோ இது ஒரு ரீபால். அவுட் சைட் திசையில் ஒரு நல்ல பிளேங்க. பட் ஃபீல்டர் இருக்காரு. பட் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விவேக். ஒரு நல்ல டாட் பால். ஆஹா, ரன் அவுட்டுங்க. அங்கே ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் பேட்ஸ்மேனுக்குள்ள. எஸ்சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜெரால்ட். நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விவேக். மினிமம் ஃபுல் டாஸ் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இது ஒரு டாட் பால். ஃபைனல் ஓவரை போடுறதுக்காக MS11 வாரியர்ஸ்க்காக பவுலர் ஸ்ரீ அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜெரால்ட். ஃபைனல் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். ஒரு பெரிய அகலப்பந்துங்க இங்கே. இது ஒரு ரீபால். ஒரு நல்ல டாட் பாலுங்க இங்கே. அவரோட 2வது பால். ஃபீல்டர் கைக்கு அடிச்சிருக்காரு. ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, மிஸ் ஆகிருக்கு. த்ரோ கொஞ்சம் தப்பாக போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விவேக். அவரோட 3வது பால். மீண்டும் சேம் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. அவரோட 4வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜெரால்ட். இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காருங்க. ஒரு 4க்கான வாய்ப்பு. 4ங்க. ஜெரால்டு கிட்ட இருந்து அவரோட முதல் பவுண்டரி இங்கே பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு நல்ல லென்த்தில் போடப்பட்ட பால். டாட் பால் மாதிரி இருக்கு. அவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜெரால்டு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஃபார்வர்ட் ஃபீல்டருக்கு போயிருக்கா? இல்லைங்க, எடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சுங்க. அருமையான ஒரு கேட்சு. இதோட இங்கே மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்சை MS11 வாரியர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீனி. இந்த ஓவரோட கடைசி பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட் திசையில் 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 3வது ரன்னில் இங்கே ஒரு ரன் அவுட் பார்க்க முடியுது. இதோட இங்கே இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகுது. MS11 வாரியர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.